அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா கோட் மூவி தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. இப்போ அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரியான சம்பவம் தான் இந்த மகாவிஷ்ணுவோட பேச்சு வெளியான சம்பவம். இப்போ அவர் பேசின விஷயங்கள் வந்துட்டு தப்பா சரியா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளேயே நம்ம போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்குமே வந்துட்டு ஆதரவானவங்களும் இருப்பாங்க, எதிரானவங்களும் இருப்பாங்க. ஆனால் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, எங்கே பேசணும், யார் முன்னாடி பேசணும், அதுதான் இப்போ வந்துட்டு விவாதமாக மாறி இருக்குது. உதாரணமாக மகாவிஷ்ணு அவரோட யூடியூப் சேனலில் எவ்வளவோ கருத்துக்களை வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு, வீடியோவாக போட்டிருக்கிறாரு. அதை பற்றி இப்போ யாரும் இங்கே கேள்வி கேட்கல. ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்றது ஒரு அரசு பள்ளியில், அது அரசு பள்ளியோ இல்லை தனியார் பள்ளியாகவே இருக்கட்டும், இல்லை மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கட்டும். பள்ளியே வேண்டாம், பள்ளியை விட்டுருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சி போய் நம்ம வெளியில் ஒரு கேம்ப் போடுறோம், இல்லை வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் நம்ம பேசும்போது நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும், என்ன மாதிரி கருத்துக்களை அவங்களுக்கு நம்ம சொல்கிறோங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுனால் முடியாதவன், அதாவது ஒரு விஷயங்களை செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இல்லைங்களா ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவன்கிட்ட கூட இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணப்பா, இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எல்லாமே ப்ராக்டிஸ் தானே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்துட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்ககிட்ட போயிட்டு, இல்லை இப்போ யார் யார் வந்துட்டு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களோ, இல்லை யார் யார் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களோ, இல்லை யார் யார் வந்துட்டு வீடு இல்லாமல் இருக்கீங்களோ, நீங்கள்லாம் போன ஜென்மத்தில் வந்துட்டு பாவம் பண்ணியிருக்கீங்கடா அப்படின்னு சொன்னோம்னா அவன் மைண்டில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓ, இப்போ இனி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால் ஒன்றும் முடியாது போல இருக்குது, நம்ம செஞ்ச பாவம் வந்துட்டு நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த தாட் வந்துட்டு அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் ஸ்டெப்பே எடுக்க மாட்டான். சரி, ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஆக இந்த கருத்துக்களை அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை யோசிச்சிருக்கலாம், இல்லை யோசிக்கலை, பேசியாச்சு. சரி, அது தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு இதுக்கு வாதத்துக்கு வந்துட்டு, இல்லை ஓகே நான் சொன்னதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, அவர் சொல்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே எடுத்துட்டாலும் ஓகே, அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட்னே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு ஆசிரியர் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு சொல்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இல்லை இது ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சா, இப்படி போயிட்டுருக்குது, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் வந்துட்டு உங்களை ஆன்மீக குருன்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது அந்த இடத்துல? நான் அந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் அந்த ஆசிரியருக்கு மகாவிஷ்ணுவோட வயது அதிகமாக தான் இருக்கலாம். ஆனால் இவருடைய அந்த பதில் சொன்ன விதம், அவர் கேட்டதே தப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு அந்த ஆசிரியர் கேட்டதே தப்புன்னு வச்சுக்கோங்க. அதற்கு நீங்கள் பதில் சொல்கிற விதம் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி ஆனால் பதில் சொன்னீங்க? நீங்கள் சொல்லிக்கிறீங்க வாயில் சொல்லும்போது, நான் கூலாக தான் இருக்கேன், நான் ஸ்டேபிளாக தான் இருக்கேன், ஓகே நான் ஸ்டடியாக தான் இருக்கிறேன். பட் உங்கள் வார்த்தையில் அந்த நிதானம் இல்லை, உங்ககிட்ட ஆக்சுவலி அந்த நிதானம் இல்லை. நீங்கள் என்ன சிஓவோட பெரிய ஆளா? இது நான் சொல்லிக் கொடுக்காம யார் சொல்லிக் கொடுக்குறது? இத்தனை நாள் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்க? ஐயா, அதெல்லாம் அவரை கேட்குறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நீங்கள் வந்துட்டு உங்களை ஒரு ஸ்பீச் கொடுக்குறதுக்கு கூப்பிட்ருக்குறாங்க, நீங்கள் போய் ஸ்பீச் கொடுக்குறீங்க. அவங்க அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், பிரின்ஸிபல் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் இதெல்லாம் நீங்கள் இதனால் என்ன சொல்லிக் கொடுத்துட்ருந்தீங்க, இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்காம வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சரியாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கீழே ஃபுல்லாக குழந்தைங்க உட்காந்துருக்குறாங்க. குழந்தைங்களுக்கு முன்னாடி அந்த டீச்சரை நீங்கள் அப்படி பேசுனது வந்துட்டு எந்த விதத்துலேயும் சரியில்லைங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு ஒரு பெற்றோரையோ இல்லை ஆசிரியர்களையோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி, அவங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி வச்சு நம்ம அப்படி ட்ரீட் பண்ணவே கூடாது. ஏன்னா நாளைக்கு அந்த டீச்சர் தான் அவங்களுக்கு லெசன் எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த சம்பவம் தான் அவங்க முன்னாடி அவங்க மனசில் வரும். அப்போ நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதும் என்னோடய கருத்து. அதை விட்டுட்டு சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி, அவர் என்கிட்ட கேட்டார் நான் அவர்கிட்ட தான் பதில் சொல்லுவேன், அவர் என்கிட்ட தனியாக கேட்டால் தான் நான் தனியாக பதில் சொல்லுவேன், பப்ளிக்கில் கேட்டால் நான் பப்ளிக்கில் தான் சொல்லுவேன், அவருக்கு தான் வேறு ஏதாவது ப்ராப்ளம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, அவருக்கு வந்துட்டு மேபி ஈகோ ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், அந்த வீடியோ பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்களுக்கு தான் அந்த இடத்துல வந்து ஈகோ டச்சாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், உங்களோட அந்த ஆட்டிடியூடு, நீங்கள் அந்த நடந்துக்கிட்ட விதம், அதை நான் பார்க்கும்போது உங்களுக்கு தான் ஆக்சுவலி ஈகோ டச் ஆகிடுச்சு. அவர் யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு, என்ன நான், நீங்கள் அந்த இடத்துல அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவீங்க. நான் சொல்லித்தரமா வேறு யாரும் சொல்லி தருவா? என்ன எப்படி? அநேகமாக இந்த நான், என்னை அப்படிங்கிற வார்த்தைகள் உங்கள் மைண்டில் நிறையா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட கான்சிக்வன்சஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக நம்ம பள்ளி நிர்வாகங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது அரசு பள்ளியோ இல்லை தனியார் பள்ளியோ, பள்ளி சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஒருத்தர் அழைக்கும்போது அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்கள். வெறும் பிரபலத்தை மட்டும் நம்பி கூப்பிடாமல் அவங்கக்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எந்த வகையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ந்து அவர்களை வந்து நீங்கள் அந்த விழாவிற்கு அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ சமீபமாக தான் அந்த சம்பவம் நடந்துச்சுல்ல, கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்ப்னு சொல்லி போட்டு அங்கே தான் அந்த வேண்டத்தகாத சம்பவம் நடந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்சிசிக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்தது. அப்போ அந்த பேக்ரவுண்டை நம்ம கிளியராக வந்துட்டு ஆராய்ஞ்சு பார்க்கல அப்படிங்கிறத தான் இந்த 2 சம்பவங்களும் காமிக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நன்றி.